இப்போ வந்து வெங்காயம் சாம்பார் வெங்காயம் என்ன போடுறேன். இதை கட் பண்ணி வச்சுக்கிறேன். மாங்காய் கட் பண்ணி வச்சிட்டேன். சாம்பார் வெங்காயத்தை சின்ன சின்னதாக நான் நறுக்கி வச்சுக்கிடுறேன். அடுத்தது பீர்க்கங்காவையும் ரெடி பண்ணி வச்சுக்கிடணும். மாங்காய் குழம்புலாம் ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி. கம்மியான பொருட்கள் தான் தேவைப்படும் மாங்காய் குழம்புக்கு. வெறும் மாங்காய், கொஞ்சமாக வெங்காயம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சமாக வெல்லம். அது போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டு கூடும். உப்பு, இனிப்பு, புளிப்பு, காரம் சுவையும் கலந்தது தான் மாங்காய் குழம்பு. 5 சுவை இருக்கும் அதில். அதனால் அதுக்கு தான் மாங்காய் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக சாப்பிட்லாம். இப்போ இதுக்கு வந்து 2 கொத்து கருவேப்பிலை எடுத்துக்கிறேன். கருவேப்பிலையை வாஷ் பண்ணிவிட்டு இதில் போட்டுக்கிறேன். இனிமேல் நம்ம எப்படி மாங்காய் குழம்பு பண்ணுறதுன்றதை பார்ப்போம். இதுக்கு வந்து நான் கடாய் அடுப்பில் வச்சுக்கிறேன். ஒரு அடுப்பில் சாப்பாடு ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு சுவையான மாங்காய் குழம்பு பண்ண வேண்டியதுதான். இப்போ நான் ஒரு இடத்துல கடாய் வச்சுக்கிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். சாப்பாடு செய்யும்போது இந்த இதெல்லாம் கொட்டிருச்சு. அதை வந்து உடனே தொடச்சிடணும். இந்த சாப்பாடு பண்ணியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த ஸ்டவ் அப்படியே கொட்டிருச்சு அந்த விசு வெயிட் வழியாக. அதனால இப்போ கடாய் அடுப்பில் வச்சுக்கிறேன். கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அடுத்தது வந்து இதுக்கு வரமிளகா தேவை. எண்ணெய் சூடாகட்டும். கடுகு போட்டுக்கிறேன். கடுகு பொடி வேணும். நான் கொஞ்சம் வெந்தயமும் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக வெந்தயமும் போட்டுக்கிறேன். கடுகு பொடிட்டோம். கடுகு பொரியுது. வெங்காயம், கருவேப்பிலை போட்டுக்கிறேன். காஞ்ச மிளகாய் 2 கிள்ளி போட்டுக்கலாம். மற்றதெல்லாம் கொஞ்சம் முழுசாக போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாய் போட்டுக்கிறேன். கல்லுப்பு போட்டுக்கிறேன். நல்லா வதக்கிக்கிடலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வதக்கலாம். இதுக்கு வந்து புளிப்பே தேவையில்லை. கட் பண்ணி வச்சுருந்த மாங்காவை போட்டுக்கிறேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக நான் காஷ்மீரி சில்லி போட்டுக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறதான். தண்ணி விட்டுக்கிறேன். தண்ணியை ஊற்றிட்டு இது கொஞ்சம் நல்லா கிளறி விடலாம். நல்லா வேகட்டும் மாங்காய். இப்போ இதுக்கு தக்காளியோ எதுவும் தேவையில்லை. வெறும் மாங்காய், மிளகாத்தூள், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, எண்ணெய், கடுகு, அவ்வளோதான். வெந்தயம். இப்போ இதில் வந்து நல்லா வேகட்டும். நான் கொஞ்சமாக இதுக்கு புளியோதரை மிக்ஸ் இருக்குது, அதை கொஞ்சம் போட்டுக்கிறேன். குழம்பு ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும். புளியோதரை மிக்ஸு போட்டு நீங்கள் மாங்காய் குழம்பு செய்து பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வேகட்டும் மாங்காய்.